கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் கிருஷ்ணரோட அவதாரத்தில் கிருஷ்ணரோட வருகை ஏன் கிருஷ்ணர் அவதரிக்க அவசியமாகிறார் அப்படின்றத தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது கிருஷ்ணரோட வருகை ஏன் அவசியமானது, அந்த வருகையை யாரெல்லாம் காத்துட்ருந்தாங்க, வருகைக்காக யாரெல்லாம் காத்துட்ருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ வர பகுதியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம கருடமலை அன்பர்கள் கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் தேவையற்ற சேனைகளை, அதாவது படைகளை வச்சுக்கிட்டு, அதிகமான படைகளை வச்சுக்கிட்டு தங்களுக்குள்ளேயே அதிகமான சண்டைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க யார் இந்த அரசர்கள் பார்த்திங்கன்னா மொத்தமே அரக்கர்கள் தான் இது போன்ற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் படையெடுத்துக்கிட்டு அந்த படையின் மூலமாக தேவையில்லாத அசம்பாவிதங்களை விளைவிக்கிறது, மக்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்துறது, இது போன்ற செயல்களில் அரக்கர்களை சேர்ந்த அரச குடும்பங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அவ்வாறு ஈடுபட்டு ஒவ்வொருத்தரை மாற்றி பிடிச்சிருக்குது, அழிச்சு அந்த நாட்டை பிடிச்சிருது, ஆணவம், அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நேரங்களில் பூமியோட அதிதேவதையாக இருக்கிற பூமாதேவி இது மாதிரி இருக்கிற தொல்லைகளை பொறுக்க முடியாமல் பிரம்மாவிட முறையிட செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் பிரம்மாவிடம் முறையிடுறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி பிரம்மதேவன். அதனால் இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியான பிரம்மதேவன் கிட்ட முறையிட எண்ணுறாங்க. அப்படி எண்ணும் போது அவங்க ஒரு பசுவோட வடிவெடுத்து அழுது கொண்டே பிரம்மனை சந்திக்கிறாங்க. அவ்வாறு துயரத்தில் வந்திருக்கக்கூடிய பூமாதேவியோட முழு நிலைமையை உணர்ந்திருக்கிறாரு பிரம்மதேவன். அவ்வாறு உணர்ந்து அவளோட துக்க நிலையை விசாரிக்க போது இந்த நிலையை அரசர்களோட இந்த நிலையை சொல்கிறாங்க, அரக்கர்களோட இந்த நிலையும் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலில் இருக்கிற மகாவிஷ்ணுவை சந்தித்தாதான் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவர்களை தலைவனாக கொண்டு சிவபெருமானும் பகவான் மகாவிஷ்ணுவை சந்திக்க புறப்படுறாங்க. ஏன் பகவான் மகாவிஷ்ணுவை சந்திக்க புறப்படுறாங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு என்பவன் இந்த உலகத்தை எடுத்து சென்று தனக்கு தான், அதாவது அரக்கர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு எடுத்து சென்று பாதாள லோகத்தில் அடைச்சிடுவான். அவங்கிட்ட இருந்து வராக ரூபம் கொண்டு பகவான் மகாவிஷ்ணுவே இந்த பூமியை காப்பாற்றிருப்பார். அதனால் அவர்கிடையே சென்று முறையிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் போகிறாங்க. இந்த பகவான் மகாவிஷ்ணுவை சந்திக்கும் போது வேத மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற புருஷுக்தம் என்னும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான துதியை இருக்குது. அந்த வகையான துதியை தான் தேவர்கள் புருஷோத்தமனை பார்ப்பதற்கு செல்லும் போது உச்சாடனம் செய்வார்கள். அதாவது புருஷுக்கதத்தை உச்சாடனம் செய்வார்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த புருஷுக்தம் அப்படின்றது வேதத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மந்திர வகைகள். இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டு தான் தேவர்கள் பகவான் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறாங்க. ஏதாவது ஒரு கிரகத்தில் தொல்லை பிரச்சனை, ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது, அது போன்ற ஏதாவது தொல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோடு இருக்கிற பிரம்மனை சந்தித்து தன்னோட பிரச்சனையை சொல்லி பகவான் மகாவிஷ்ணுவிடம் செல்வது வழக்கம்தான். அப்படி பகவான் மகாவிஷ்ணுவை எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு சொன்னால், அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். எனவே பார்க்கடலின் கரையில் சென்று முறையிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரும் தேவர்களும் சிவபெருமானும் போகிறாங்க. அப்படி போகும்போது பகவான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு உள்ள பார்க்கடல் அது எந்த கிரகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேத விவம் என்னும் ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்தில் தான் பார்க்கடல் உண்டு. நமக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி அப்படின்றது ஒரு கிரகம். இந்த பூமி இந்த கிரகத்தில் உப்பு நீரை கொண்ட ஒரு கடல் இருக்கிறது. இதுபோல தான் அந்த வேத விவம் என்னும் ஒரு கிரகம் இருக்கிறது. அதில் பால் கடல் இருக்கிறது. அதில் தான் பகவான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். அதே போல் வேதங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில இடத்துல பார்க்கடலும், ஒரு சில இடத்தில் எண்ணெய் கடலும், ஓரிடத்தில் மதுக்கடலும், மேலும் பல வகையான கடல்களும் இருப்பதாக வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. தேவர்கள் ஷிரோதகாஷி விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக பிரசூக்தரை இசைப்பது வழக்கம். அவர் பார்க்கடலில் படுத்திருப்பதால் ஷிரோதகாஷாயி விஷ்ணு எனப்படுகிறார். இந்த உலகத்தில் பகவான் அவதாரங்களை எடுக்கும்போது, பூமிக்காக அவதாரங்களை எடுக்கப்படும் போது விஷ்ணு 2 வடிவலான உருவங்களை தன்னுடைய வெளிப்படுத்துகிறார். அதில் ஒன்று தான் ஷிரோதகாஷாயி விஷ்ணு எனப்படுகிறார். இதன் மூலயமாகத்தான் விஷ்ணு பகவான் அவதாரங்களை எடுக்கிறார். அதாவது இந்த மாதிரி எடுக்கிற பகவானை, அதாவது புருஷோத்தமனை தேவர்கள் சந்திப்பதற்காக புருஷோத்தத்தை இசைத்து வழிபாடு நடத்திய பின்னர் அவரிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. அதாவது நமக்கு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பகவானை தரிசனம் செய்வதற்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்த பிறகும் பகவானிடமிருந்து எந்த ஒரு வகையிலான செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப நிசப்தமான அமைதியாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய பிரம்மன் தியானத்தில் அமர்கிறார். தியானத்தில் அமர்ந்த உடனே அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இதன் மூலிமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேத அறிவு பெறுவதற்காக, அதாவது தெய்வங்களை சந்திப்பதற்காக, தெய்வங்களின் செயல்களை நாம் புரிந்து கொள்வதற்காகவே தியானம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது அப்படின்றத நாம் இதன் மூலிமா தெரிஞ்சிருக்கிறோம். இதுபோல தியானம் மூலம் அமர்ந்து பிறகு பகவானிடமிருந்து சில செய்திகளை பெற்றுக்கொள்கிறார். அதாவது பிரம்மனோட இதயத்தின் வாயிலாகவே அதை பெற்றுக்கொள்கிறார். இந்த செய்தியை மகாவிஷ்ணு அனுப்பினார் என்பதை புரிந்து கொண்டு அவர் அதை தேவர்களுக்கு செயல்பட ஒரு செய்தியாக சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெகு விரைவில் முழுமுதற் கடவுளான மகாவிஷ்ணு தன் வலிமையோட சக்திகளை கொண்டு இந்த உலகில் தோன்றுவார். அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றும் பணியை நிறைவேற்றுவார். அப்படி இருக்கும் பொருட்டு அவர் அவதரிக்கும் அந்த பூமியில் நீங்களும் தேவர்களும் அவருக்கு உதவும் வகையில் தன்னுடைய அவதாரங்களை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அப்படி எந்த வம்சத்தில் பகவான் தோன்றுறார், எந்த இடத்துல தோன்றுறார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் தாமே வாசுதேவரின் மகனாக பிறப்பார். அவர் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவர்களும் தத்தம் மனைவியர்களோடு பகவான் மகாவிஷ்ணுவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூவிலகில் பிறக்கிறார்கள். இதை குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தான் இதை குறிப்பிடுவது தான் தத்பிரியர்த்தம் என்று சொல்கிறாங்க. அதாவது பகவானை திருப்திப்படுத்துவதற்காக தேவர்கள் பூமியில் தோன்றுவது என்பது பொருள். இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பகவானை திருப்திப்படுத்துவதற்காக தேவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். இதையே தத்பிரியார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதுபோன்று அனைத்து இடங்களிலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக உயிர்வை தேவர்கள் தோன்றுகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவின் முழு அம்சமாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தலைகளின் மேல் பிரபஞ்சத்தின் கிரகங்களை தாங்கி நிற்கக்கூடிய அந்தணன் என்பவரும்
கிருஷ்ணரின் வருகைக்காக முன்பாகவே பூமியில் தோன்றுகிறார். அதாவது ஆதிசேஷனும் பூமியில கிருஷ்ணருக்காக முன்கூட்டியே தோன்றுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிருஷ்ணனோட அதாவது மகாவிஷ்ணுவோட சக்தியின் புற அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் அம்சமான இருக்கக்கூடிய சிரோதசகாயி என்னும் விஷ்ணுவின் உருவம் பூமியில் தோன்றுவதாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இனிய இந்த செய்தியை கேட்டு பூமியை சமாதானப்படுத்தி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பூமியை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு கட்டளையை பிறப்பித்து பிரபஞ்சத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மன் இந்த விஷயங்களை பிரம்மலோக அனைவருக்கும் சொல்லி கட்டளையிட்டு அவர்களை பூலோகத்தில் பிறக்கச் செய்து அவர் கிரகமான பிரம்மலோகத்தை மீண்டும் சென்றடைகிறார். இந்த எந்த குலத்தில் பிறக்க போறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பகவான் மகாவிஷ்ணு குலத்தில் பிறக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த எதுகுலத்தின் தலைவனான சூரசேன மன்னன் மதுரா என்னும் பிரதேசத்தையும் சூரசேனா என்ற பகுதியையும் ஆட்சி செய்து வருகிறான். மன்னன் சூரசேனன் ஆட்சி புரிவதால் மதுரா எல்லா எதுகுல அரசர்களின் தலைநகராக விளங்கியது. எதுகுல அரசர்கள் மதுராவை தலைநகராக கொண்டதற்கு இன்னொரு காரணம் மகாவிஷ்ணு. தெய்வபக்தி நிறைந்த அரசர்கள் மகாவிஷ்ணு துவாரகையில் உறைவது போல மதுராவையிலும் வசிக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதனாலேயே மதுராவை தலைநகராக கொண்டிருந்தார்கள். சூரசேன மன்னனின் மகனான வாசுதேவர் தேவகியை திருமணம் செய்தவுடன் தன் புது மனைவியுடன் ரதத்தில் இல்லத்துக்கு சென்று கொண்டிருந்தார். தேவகியின் தந்தையான தேவகர் தன் மகளின் மிகுந்த பிரியம் வைத்திருந்ததால் அவருக்கு மிகுதியான சீர்களை செஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ரதங்களை பரிசா கொடுத்திருக்காங்க. அப்போது உக்ரசேனனின் மகனான கம்சன் சகோதரியான தேவகியை மகிழ்விக்கும் பொருட்டு வாசுதேவரின் ரதத்தை தானே ஓட்டிச் சென்றான். வேத நாகரீக வழக்கத்தின்படி ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் பெண்ணின் தமையன் அவளின் கணவனை அவளுக்கு வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுவது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு இந்த புது பெண்ணை தன் பெற்றோரிடமிருந்து பிரிந்து செல்லும் போது அதிக மன வருத்தம் அடைவாள் என்பதற்காக அவளை சமாதானப்படுத்துவதற்காகவே அவளது தமையன் அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவது வழக்கம். தேவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தேவகியோட தந்தை தேவகர் அளித்த சீர்வரிசை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட 4400 யானைகளை பரிசா தராரு. 15,000த்திற்கு மேற்பட்ட பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளை பரிசா கொடுத்துருக்காரு. 18,000 ரதங்களை கொடுத்துருக்காரு. அவர் தன் மகளுடன் 200 அழகிய பெண்களை அனுப்பி வைக்கிறார். இந்தியாவில் ஆதி காலங்களிலிருந்தே பார்த்தீங்கன்னா சத்திரிய திருமண வழக்கப்படி ஒரு சத்திரியனுக்கு திருமணமாகும் போது பெண்ணின் தோழியான சில இளம் பெண்களும் மணமகனின் வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள். மணமகளான ராணியோடு அனுப்பப்பட்ட பெண்கள் அவர்களின் தாதிகள் என அழைக்கப்பட்டார்கள். தாதிகள்னா அடிமைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணியோட உண்மையான தோழிகளாகவே இவர்கள் இருக்கிறாங்க. இந்த பழக்கம் ரொம்ப நாளாக இருந்து வருது. 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதும் இந்த பழக்கம் இருப்பதாக புராண நூல்கள் சொல்கிறது. இவ்வாறாக வாசுதேவர் தன்னுடைய மனைவி தேவகியுடன் 200 அழகிய பெண்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். மணமகளும் ரதத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த நன்னேரத்தை பல வகையான வாத்தியங்கள் இசைக்கப்படுகிறது. இந்த ஊர்வலத்தில் பல வகையான இசைகள், சங்குகள், தாரைகள், தப்பட்டைகள் முழங்க அவை ஒன்று சேர்ந்து இனிய ஒளியாக இசைத்தன. ஊர்வலம் மகிழ்ச்சியாக கொண்டு செல்கிறது. அந்த நேரத்தில் கம்சன் ரதத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான். அப்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கம்சனுக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது.
என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்சனை நோக்கி கம்சனை கேட்டு சொல்கிறது, கம்சா, நீ ஒரு முட்டாள். உன் சகோதரிக்கும் அவள் கணவனுக்கும் நீ தேரோட்டி செல்கிறாய். ஆனால் உன் தங்கையின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்பதை நீ அறிய மாட்டாயா அப்படின்னு கம்சனை பார்த்து வானிலிருந்து அந்த ஒளி கேட்கிறது. கம்சன் போஜ வம்சத்தைச் சேர்ந்த உக்ரசேனனின் மகன். போஜ வம்சத்து அரக்கர்கள் எல்லாம் மிகவும் கொடிய அசுரத்தன்மை உள்ளவர் கம்சன் என்று கூறப்படுகிறது. இந்த போஜ வம்சத்திலேயே கொடிய அசுரத்தன்மை கொண்டவன் இந்த கம்சன். ஆகாயத்திலிருந்து இந்த எச்சரிக்கை கேட்ட மாத்திரத்தில் உடனே என்ன பண்ணா, இவன் கம்சன் பின்னாடி இருந்த தேவகியோட தலைமுடியை பிடிச்சு ஈர்த்து கொள்ள முற்படுறான். இந்த கம்சனனோட இந்த செயலை பார்த்த உடனே அதிர்ந்து போனார் வாசுதேவர். என்னடா இவன் கொடியவனாகவும் வெக்கம் கட்டவனாகவும் தன்னுடைய மைத்துனன் இப்படி இருக்கிறானே, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இந்த ரதத்தில் போயிட்டுருக்கோம், இந்த நேரத்தில் உடனடியாக தன்னுடைய மனைவியை கொல்ல இவ்வாறு முற்படுகிறானே என்று வாசுதேவர் அதிர்ந்து போனார். மேலும் வாசுதேவர் கம்சனை எவ்வாறு சமாதானப்படுத்துகிறார், கம்சன் தேவகியை கொன்றாரா இல்லை வாசுதேவரின் சமாதானத்திற்கு உட்பட்டு விடுகிறாரா என்பதை பின்வரும் பகுதிகளில் பார்ப்போம். இதுபோன்ற கிருஷ்ணனின் அவதாரத்தில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன். இதில் ஏதேனும் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருக்குமாயின் பகவானின் திருப்பாதங்களில் பணிந்து மன்னித்து அருள வேகிறேன். மேலும் இந்த தொடரை தொடர்ந்து ஆதரவு செய்யுங்க. இன்னும் இருக்கிற பகுதிகளை பார்ப்போம். கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலோடு தொடர்ந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.